எப்படி இருக்கு? எவ்வளவு பெருமையா இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க இந்த சங்கமம் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து நான் வந்துட்டு இருக்கேன். எத்தனை வருஷம் முன்னாடி தொடங்குனது? இல்ல, இது 2007 இது முதல் ஆரம்பிச்சதை நான் எங்களை வச்சு சங்கமனும் எல்லா கலைஞர்களையும் ஒன்னு சேர்த்து ஒரு ரெக்கார்டிங் தியேட்டர்ல ஒன்னு சேர்த்து ஃபர்ஸ்ட் எடுத்தாங்க. அது அப்புறம் பெரிய அளவுல செஞ்சாங்க. அப்புறம் தான் வெளியிலே வந்தோம் நாங்க. ஆமாங்க ஐயா, ஆமா. இதுக்கு பிள்ளையார் சொல்லி முதல் புள்ளி போட்டதுல இருந்தே நான் இருக்கேன் ஐயா. அதே மாதிரி இந்நாள் வரலையும் எங்களுடைய கலைகளை, இந்த கிராமிய கலைகளை எந்த இடத்துல அழிந்து போன தருவாயில இருந்தாலும் கூட இந்த மாதிரி ஒரு சங்கமத்தில் நாங்கள் எல்லாம் ஒன்று கூடி செய்யறதுனால இந்த கலை போகாத இடமெல்லாம் போய் வந்திருக்கு. நிறைய நாட்டுக்கு தெரியுது, நிறைய வெளிநாடுகளுக்கு தெரியுது. இப்போ எங்களை நிறைய பேர் வெளிநாட்டவர்கள் அழைக்கிறாங்க. ஆனால் இந்த சங்கமத்தை வச்சு, இந்த சங்கமத்து மூலியமா தான் நாங்கள் ஏறாத மேடையெல்லாம் ஏறி இருக்கோங்க ஐயா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, இந்த எங்களுடைய இந்த சென்னை சங்கமத்தினுடைய நடத்துனர் மரியாதைக்குரிய கவிஞர் கனிமொழி அவங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா இது எங்களை இன்றைக்கு நாங்கள் ஒரு தரையில் கிடந்தவங்க மேடையேற்றி அழகு பார்த்த ஒரு பெரிய சங்கமம் இந்த சென்னை சங்கமம். எங்க தஞ்சாவூர் தேன்மொழி ராஜேந்திரன் கரகாட்ட கலைஞர். அதான் என் பேர் தேன்மொழி. நான் கரகாட்ட கலைஞர். என்னுடைய டீம் தான் வந்திருக்கு. என் டீம் தான் கரகாட்டம் பண்ணினாங்க. அதே மாதிரி எம்பி கனிமொழி மேடம் எங்களை ஒரு உறவினராகவே, இந்த அத்தனை நாட்டுப்புற கலைஞர்களையும் ஒரு உறவினராகவே இந்த பொங்கல் விழா ஒரு தாய் வீட்டுக்கு போனால் நாங்கள் எவ்வளோ சந்தோஷமா இருப்போமோ அதே மாதிரி இந்த 18, 20 நாளும் நாங்கள் எங்கள் தாய் வீட்டுக்கு வந்ததாக நினச்சிக்குவோம். இந்த விழாவை எங்களுக்கு அற்புதமாக அதிசயமாக தந்த ஐயா சிஎம் ஐயா அவர்களுக்கும் எம்பி கனிமொழி அம்மா அவர்களுக்கும் எங்கள் கலைக்குழுவின் சார்பாக வந்திருக்க அனைத்து நல்ல உள்ளங்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.